எல்லாருக்கும் வணக்கம். தனுசு லக்னத்துல பிறந்தவங்களோட உண்மையான குணங்கள் என்ன, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுமா? இன்னைக்கு நாம ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற தகவல்களை வச்சு தனுசு லக்னக்காரர்களோட அந்த சுவாரஸ்யமான ரகசியங்களை தான் டீட்டெயிலா அலச போறோம். முதலாவதா நாம கவனிக்க வேண்டிய ஒரு நம்பர் 9. ஜோதிடத்துல காலபுருஷ சக்கரத்தோட 9வது ராசி தான் இந்த தனுஷ். இந்த லக்னத்தோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா நவக்கிரகங்களின் குருவான வியாழன் பகவான். இந்த அடிப்படையே இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கக்கூடிய ஆழமான ஆன்மீகம், நேர்மை, நியாயம் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போட்டு கொடுத்துடுது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இவங்களோட இரட்டைத்தன்மை, அதாவது டியூவல் நேச்சர். தனுசு ஒரு உபய ராசிங்கிறதால இவங்க கிட்ட எப்பவுமே 2 விதமான குணங்கள் கலந்திருக்கும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தீவிரமான ஆன்மீக தேடல் இருக்கும், ஆனா அதே சமயம் உலக வாழ்க்கையில பெரிய லெவல்ல சாதிக்கணுங்கிற பயங்கரமான லட்சியமும் இருக்கும். இந்த ரெண்டையும் அவங்க எப்படி பேலன்ஸ் பண்றாங்கிறது தான் அவங்க வாழ்க்கையோட சுவாரஸ்யமே. அடுத்த சில நிமிஷங்கள்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, தனுஷ லக்னத்தோட அடிப்படை அறிமுகம், அவங்களோட கல்வி மற்றும் தொழில் பயணம், குடும்பம் மற்றும் திருமணம் எப்படி இருக்கும், கவனிக்க வேண்டிய உடல்நல விஷயங்கள், அப்புறம் அவங்களோட முக்கிய பலங்களும் பலவீனங்களும், இதையெல்லாம் வரிசையா பாத்திரலாம். முதல் பகுதி, தனுசு லக்னம் ஓர் அறிமுகம். இவங்களோட அடிப்படையான குணநலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு, கவனிச்சிங்களா? இவங்க கிட்ட இருக்கிற 2 முக்கிய குணங்கள். முதலாவது ப்ரூட்டல் ஹானஸ்டி, அதாவது மனசுல பட்டதை எதையும் மறைக்காம முகம் பார்த்தா போல வெளிப்படையா பேசிடுவாங்க. இது சில நேரங்கள்ல மத்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம். ஆனா இதுக்கு நேர்மாறா இவங்களோட லட்சியங்கள் ரொம்பவே பெருசா இருக்கும். சாதாரண விஷயங்கள்ல இவங்க திருப்தி அடையவே மாட்டாங்க. சமுதாயத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடையணுங்கிற நெருப்பு இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். அடுத்ததா இவங்களோட கல்வி மற்றும் தொழில் பயணம் பத்தி பார்க்கலாம். குரு பகவானோட ஆதிக்கம் இருக்கிறதால இவங்க எதையும் அப்படியே கண்மூடித்தனமா நம்பிட மாட்டாங்க. லாஜிக்கா யோசிக்கிறது, தொடர்ந்து புது புது விஷயங்களை கத்துக்கிறதுல இவங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி ஆர்வம் உண்டு. இவங்களோட தொழில் பயணம் எப்படி படிப்படியா வளருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல கொஞ்சம் பொருளாதார ரீதியா சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம். ஆனா இவங்க கிட்ட இருக்கிற அபாரமான மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லால பேங்கிங், நீதித்துறை இல்லனா டீச்சிங் ஃபீல்டுல ரொம்ப சிறப்பா வருவாங்க. மத்தியம வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட பொருளாதார நிலைமை சூப்பரா செட்டில் ஆயிடும். மத்தவங்களுக்கு வாரி வழங்குற அளவுக்கு ஒரு நிலையான செல்வத்தை பெற்றுடுவாங்க. இப்ப கொஞ்சம் இவங்களோட பர்சனல் லைஃப்க்கு வருவோம். குடும்பம், உறவு மற்றும் திருமணம். வெளியுலகத்துல இவங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, குடும்பம்னு வந்துட்டா இவங்களோட பாசமும் பொறுப்புணர்வும் ரொம்பவே நெகிழ்ச்சியானது. ஆமாங்க, குடும்பத்து மேல இவங்களுக்கு எப்பவுமே ஒரு அதீத பற்று உண்டு. உறவுகளுக்கு ஒரு நல்ல கைடா இருப்பாங்க. பொதுவா இவங்களுக்கு ரொம்ப கனிவான, அதே சமயம் ரொம்ப ஸ்மார்ட்டான வாழ்க்கை துணை தான் அமைவாங்க. ஆனா ஜோதிட நூல்கள்ல சொல்லப்படுற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இவங்களோட 7ஆம் அதிபதி புதன் அப்படிங்கறதால திருமண வாழ்க்கையில அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். அடுத்து நாம கட்டாயம் கவனிக்க வேண்டிய பகுதி உடல் நலம். பொதுவா இவங்க ரொம்பவே ஆரோக்கியமா தாங்க இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க உடம்புல சில குறிப்பிட்ட வீக்னஸ் இருக்கு. மூல நூல்கள்ல முக்கியமா 3 விஷயங்களை கவனிக்க சொல்றாங்க. 1, இடுப்பு மற்றும் தொடை பகுதிகளில் வரக்கூடிய பிரச்சனைகள். 2வது, கல்லீரல் சம்பந்தப்பட்ட உபாதைகள். 3வது ரொம்ப முக்கியமானது, சர்க்கரை நோய் வரதுக்கான அபாயம். இது ஏன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு காரணம் இவங்களோட அதிபதியான குரு பகவான் தான். ஜோதிடத்துல இனிப்புக்கும் கொழுப்புச்சத்துக்கும் காரகத்துவம் வகிக்கிறது குருதான். அதனாலேயே இவங்களுக்கு இயற்கையாவே சர்க்கரை நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். சோ ஆரம்பத்திலிருந்தே டயட்ல ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவங்களோட முக்கிய பலன்களும் பலவீனங்களும் என்னென்னு பாத்துடலாம். இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவங்களோட பலத்துக்கும் பலவீனத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த கான்ட்ராஸ்ட் தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கற குணம், எதையும் தாங்குற அபாரமான மன வலிமை இவங்க கிட்ட இருக்கும். ஆனா அதே சமயம் சில நேரங்கள்ல சடனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க, சில விஷயங்கள்ல பயங்கர பிடிவாதம் பிடிப்பாங்க. இதெல்லாத்தையும் விட மத்தவங்கள ரொம்ப சீக்கிரமா நம்பிடுவாங்க. இதுதான் இவங்களோட மிகப்பெரிய பலவீனமே. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தோட முடிக்கிறது தானே சரி. தனுசு லக்னக்காரர்களுக்கு இயற்கையாவே ஒரு டிவைன் லக், அதாவது ஒரு தெய்வீக அதிர்ஷ்டம் இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா வியாழக்கிழமையும் மஞ்சள் நிறமும் இவங்களுக்கு எப்பவுமே எக்ஸ்ட்ரா அதிர்ஷ்டத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் கொண்டு வரும்னு ஜோதிட குறிப்புகள் சொல்லுது. இவ்ளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே தனுசு லக்னத்தோட பொதுவான குணநலன்கள் தான். ஆனா இங்க நீங்க யோசிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு.
உங்களோட சொந்த ஜாதகத்துல லக்னாதிபதி குரு எந்த இடத்துல உட்கார்ந்திருக்காரு அப்படிங்கறத பொறுத்து இந்த பலன்கள் எப்படி மாறும். இது ஒவ்வொருத்தருக்கும் மாறக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான சீக்ரெட். உங்க ஜாதகத்துல குருவோட நிலைமை என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. உங்களை பத்தி இன்னும் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரலாம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திப்போம்.